எனக்கு 30, 40 வயசு ஆயிருச்சு. என்னால எப்படி படிக்க முடியும்? அப்படின்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. படிப்புக்கு என்னைக்குமே வயசுங்கிறது தடையாவே இருக்காது. நம்ம படிக்கணும்னு நெனைக்கிறோம் அப்படின்னா, என்னைக்குமே இந்த வயசுங்கிறத நெனைக்கக்கூடாது. எவ்வளவோ பிரச்சனைய தாண்டி படிக்கிறோம். இந்த வயசுங்கிறது ஒரு ப்ராப்ளமா? இல்லவே இல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க 40 வயசு ஆயிருச்சு. அவிங்க பொண்ணும் காலேஜ் படிச்சுட்ருக்காங்க. இப்போ அவிங்களும் கவர்மெண்ட் ஜாப் குரூப் 4 எக்ஸாம் பாஸ் பண்ணி விஏஓ ஆஃபீஸரா போயிட்டுருக்காங்க. அவிங்க வயசு ஆயிருச்சு, எனக்கு இப்போ 40 ஏஜ் ஆயிருச்சு, நான் படிக்க வேண்டாம் அப்படின்னு நெனச்சிருந்தா, இப்போ அந்த வேலை அவிங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ படிக்கிறோம் அப்படின்னா, எத பத்தியும் நெனைக்கக்கூடாது. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம படிக்கணும். குரூப் 4 25க்கான எக்ஸாம் வந்துருச்சு. இன்னும் 1 இயர் இருக்கு. அப்புறம் படிச்சுக்கலாம். இன்னும் 4 இருக்கு படிச்சுக்கலாம். அப்படின்னு எவ்வளோ நாள் வீணாவே போயிருக்கும். இன்னும் 5 மந்த் 150 நாள் தான் இருக்கு. இனிமேல் நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைமே இல்ல. இப்ப இருந்து நம்ம ஒரு நாள் கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம படிச்சோம் அப்படின்னா தான், அடுத்த வருஷம் 25 நம்ம கவுன்சிலிங் போக முடியும். இந்த டைம் எல்லாரும் கவுன்சிலிங் போறத பார்த்தாலே நம்மளுக்கும் ஒரு எய்ம் இருந்திருக்கும். நம்ம எப்படா கவுன்சிலிங் போவோம்? நம்ம எப்போ அந்த இடத்துல போய் நம்ம நிப்போம்? அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருந்திருக்கும். ஸோ, அதை நம்ம ஒவ்வொரு டைமும் நினைக்கணும். நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா நம்மளும் இந்த ஜாப் வாங்குவோம். 2025 கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணிட்டு, நம்மளும் அந்த இடத்துல நின்னு ஃபோட்டோ எடுத்து நம்மளும் எடுப்போம் அப்படின்னு நம்மளும் அடுத்த வருஷம் ஒரு அரசு அதிகாரியா ஆவோம் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு தான் படிக்கணும். இப்போ நெறைய பேர் எப்படி படிச்சுட்ருக்கீங்கன்னு தெரில. இவ்வளோ நாள் நம்ம ஸ்லோவா படிச்சுட்டு இருந்திருக்கலாம். இப்போ 5 மாசம் தான் இருக்கு. பிப்ரவரியிலேயே நம்மளுக்கு 8 டேஸ் ஆயிருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம ஸ்லோவா படிக்கிறது செட் ஆகாது. இப்போ இருந்து நம்மளுக்குன்னு ஒரு ஷெட்யூல் பிளான் போட்டு படிங்க. ஒரு டைம் டேபிள் நம்மளுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு இவ்வளோ படிக்கிறோம், இவ்வளோ படிக்கல. இந்த டைமிங்குள்ளே நான் இந்த டாபிக் முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு படிக்கணும். ஏன்னா, இனி நம்மளுக்கு நாள் இல்ல. உடம்பு சரியில்ல அப்படிங்கிற ரீசன் தவிர, எதுக்காகவும் நம்ம படிக்கிறத நிறுத்தக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. ஸோ, நம்மளுக்கான பிளான் இன்னைக்கு இவ்வளோ டாபிக் படிச்சிருக்கோம், இவ்வளோ டைம்குள்ளே படிச்சிருக்கோம் அப்படின்னு பிளான் போட்டு படிங்க. ஒரு மந்த் எண்டு அட்லீஸ்ட் ஒரு வீக் எண்டில் நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி வீக்கெண்டில் ஒரு ரிவைஸ் கொடுத்துட்டு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போய் படிக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.